السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده. இவர்களே கண்ணியமானவர்களே, ஷஅபானுடைய மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் நோன்பு பிடித்த ஒரு மாதமாக இருக்கிறது. ஆனாலும் இந்த மாதத்தின் அரைவாசியை நாம் கடந்து விட்டால் நோன்பு பிடிக்க கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார். இதன் தஸஃப ஷஅபான் ஃபலா தஸூமு, ஷஅபானுடைய அரைவாசி வந்து விட்டால் நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். இப்படிப்பட்ட தடை ஒரு மக்ரூஹான ஒரு தடையாக இருக்கிறது, ஹராமான தடை கிடையாது. பொதுவாக தடை என்று வரும் பொழுது அதில் இரண்டு வகை இருக்கிறது. ஒன்று ஹராம், முற்றாகவே தெரிந்து கொள்ள வேண்டும், அதை செய்வது பாவத்தை நமக்கு கொள்வது சேர்க்கும், அதை செய்தால் பாவம் குற்றம் இருக்கிறது. இரண்டாவது தடை கண்ணியமானவர்களே, அது மக்ரூஹுடைய சட்டத்திலே அதற்கு இன்னும் சில ஆதாரங்கள் அடிப்படையாக இருக்கும், அதை வைத்து நாம் மக்ரூஹுடைய சட்டத்தை கொடுப்போம். அப்படி என்றால் அதை விட்டால் நன்மை, அதை செய்தால் பாவம் கிடையாது. அதுதான் மக்ரூஹுடைய சட்டம். கண்ணியமானவர்களே, ஷஅபானுடைய மாதம் அரைவாசி கடந்து விட்டால் நோன்பு பிடிக்க கூடாது என்பது இது மக்ரூஹான ஒரு தடையாக இருக்கிறது. ஆனாலும் சிலர் இதிலே விதிவிலக்காக, ஒருவர் வளமையாக திங்கள் வியாழன் நோன்பு பிடித்து வருகிறார் என்றால் அவருக்கு ஷஅபானுடைய அரைவாசி கடந்து விட்டாலும் அவருக்கு நோன்பு பிடிக்க முடியும். ஷஅபானுடைய அரைவாசி கடந்து விட்டாலும் அவருக்கு நோன்பு பிடிக்க முடியும். அதற்கு பின்னால் எத்தனை திங்கள் வியாழன் வருகிறதோ அத்தனை திங்கள் வியாழனிலே அவருக்கு நோன்பு பிடிக்க முடியும். இதே போன்று ஒருவர் ஷஅபானுடைய அரைவாசிக்கு முன்னால் நோன்பு பிடித்தார், அதாவது ஷஅபானுடைய ஆரம்பத்திலிருந்து அதிகமான நோன்புகளை பிடித்துக் கொள்வதற்கின்றார் என்றால் அவருக்கு ஷஅபானுடைய இரண்டாவது அரைவாசியிலும் நோன்பு பிடிக்க முடியும். இதே போன்று மூன்றாவது, யாருக்காக சென்ற ரமலானிலே கலாவுடைய நோன்பு இருக்கின்றது, அல்லது கஃபாராவுடைய நோன்பு இருக்கின்றது, அப்படி என்றால் அவர்களுக்கு ஷஅபானுடைய அரைவாசி கடந்து விட்டால் அவர்களுக்கு நோன்பு பிடிக்க முடியும். இதே போன்று நேர்ச்சை வைத்து ஒரு நோன்பு இருக்கு, நேர்ச்சை. இப்படி நடந்தால் நான் இப்படி நோன்பு பிடிப்பேன் என்று ஒரு நேர்ச்சை வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட நோன்புகள் இருக்கும் என்றால் அவர்கள் இதிலே விதிவிலக்காகுவார்கள். அவர்களுக்கு ஷஅபானுடைய அரைவாசி கடந்து விட்டாலும் நோன்பு பிடிக்க முடியும் என்பதை மக்கள் சொல்லிக்காட்டி இருக்கின்றார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு தடை வந்திருக்கின்றது, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிக்க கூடாது என்று தடுத்திருக்கின்றார் என்றால், ரமலானுக்கு நாம் தயாராக வேண்டும். தொடர்ந்து நோன்பு பிடித்துக் கொண்டிருந்தால் இந்த உடம்பு பலகீனமாகிவிடும், ஃபர்வான வாஜிபான நோன்பை பிடிக்க முடியாத ஒரு நிலைமை ஆகிவிடும். இதே போன்று சுன்னத்தான நோன்பை பிடித்து அதிலே இருக்கக்கூடிய உற்சாகம், ஃபர்வான அந்த நோன்பிலே அந்த உற்சாகம் இருக்க மாட்டார். இதனால் உற்சாகத்துடன், நல்ல தெம்புடன், நல்ல ஹிம்மத்துடன் அந்த நோன்பை பிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட வழிகாட்டலை சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே இந்த ஹதீஸ்கள் அனைத்துமே ரமலான் மாதத்தின் நோன்பை சிறப்பாக நாம் பிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறது. காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய நோன்பை பற்றி சொல்லும் பொழுது, நீங்கள் நோன்பு பிடிப்பது உங்களுக்கு மிகச் சிறந்தது, அதிலே உள்ள நலவுகளை அறிந்து கொண்டால் என்று நோன்பின் நலவுகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். ரமலானுடைய நோன்புடைய சிறப்பு அது இன்னும் பல மடங்கு அதிகமானதாக இருக்கின்றது. எனவே அந்த சிறப்பை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படிப்பட்ட வழிகாட்டல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் ரமலானின் நோன்பின் சட்ட திட்டங்களை அறிந்து அதற்காக வேண்டி தயாராகி மிகச் சிறப்பாக அந்த மாதத்தை அமல் செய்து அவரது நல்லடியாருடைய கூட்டத்தை ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.